வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. ரிஷபராசிக்கு சமீபத்தில் தான் ராகுகேது பேச்சு வந்துச்சு. அந்த ராகுகேது பேச்சு உங்களுக்கு நார்மலாக இருக்கும், ரொம்ப ஒன்றும் தொந்தரவு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்காது. அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய 10வது ராசிக்கு தான் வந்திருக்கு. ஸோ தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வச்சு கொடுக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும், பேரு புகழெல்லாம் கொடுக்கறதுக்குடைய சந்தர்ப்பமும் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே ஜென்மகுருன்னு சொல்லி ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லை, அது மே மாதம் 11ஆம் தேதியே விலகிருச்சு உங்களுக்கு அந்த ஜென்மகுருங்கிறது. ஜென்மகுருங்கிறது நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்காது. ஜென்மத்தில் குரு இருந்தால் வனவாசம் போகணும்னு அர்த்தம். வனவாசம்னா என்ன? நம்மளுடைய மனசில் அமைதியே இருக்காது, நிம்மதியே இருக்காது, கடன் காட்சிகள் உருவாயிரும், பண தேவைகள் பூர்த்தி ஆகாது, பணவரவுங்கிறது சரியாக இருக்காது, வந்தாலும் அது நம்மளால் சேமிக்க முடியாது, கையில் தங்காது. ஏதோ ஒரு விஷயத்தில் கடன் காட்சியெல்லாம் நிறைய ஆகி நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். ஒரு சிலருக்கெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வருமானத்தை கொடுக்க முடியாதபடி வேலையை கூட கட் பண்ணி விட்டுரும். அந்த வேலையை அந்த ஜென்மகுரு பார்க்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு கெட்ட பேர் அப்படியெல்லாம் கூட வந்துடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம இழக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். அது என்னத்தை இழக்கிறோமோ, சொத்தை இழக்கிறோமோ, சுகத்தை இழக்கிறோமோ, மானத்தை இழக்கிறோமோ, மரியாதை இழக்கிறோமோ, வேலையை இழக்கிறோமோ, காசு பணத்தை இழக்கிறோமோ, நகை நட்டுக்களை இழக்கிறோமோ, இப்படி எதையாவது ஒன்றை இழக்க வைக்கிறது தான் ஜென்மகுரு. இழந்திருப்பீங்க நிறையா பேர். ஆனால் இனிமேல் அப்படி நடக்காது. இனிமேல் அந்த ஜென்மகுரு அப்படிங்கிறது இல்லை. அதனால் வாழ்க்கையில் இழப்பீடுகள் அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு வராது. அப்போ இப்போ வந்திருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியில் தான் வந்திருக்காரு. இதுக்கு பேர் தனகுரு அப்படின்னு அர்த்தம். அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு பணம் வருமானா வரும். எந்த வழியில் வரும்? வேலை செஞ்சால் தான் வரும், தொழில் பார்த்தா தான் வரும். அப்போ வேலை கிடைக்குமா? கிடைக்கும். தொழில் கிடைக்குமா? கிடைக்கும். ஓடாத தொழில் ஓடுமா? ஓடுமே. அதன் மூலமாக காசு கிடைக்கும். வேறு வகையில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ரொம்ப நாளாக ஏதோ ஒரு பணம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, வராமல் இருக்குது. அந்த பணம் வருமா? கண்டிப்பாக வரும். பேங்க்கில் லோன் கிடைக்குமா? கிடைக்கும். யார்கிட்டயோ கடன் கேட்டால் காசு கிடைக்குமா? கிடைக்கும். அதே போல் உங்ககிட்ட யாரோ காசு வாங்கிட்டு கொடுக்காம ரொம்ப நாளாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, அந்த பணம் வருமா? வரும். ஆக இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் பொருளாதாரத்தை கொடுக்குற வேலையை அந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்குங்க. சூரிய பகவான் வேற உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். சூரியன் ராசியில் இருந்தால் நல்லது தான். ஏதாவது அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருக்கும், அந்த காரியங்களை நம்ம சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது ஏதோ ஒரு காரியம் முடிக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடிக்க முடியும். அதே போல் ஒரு சிலருக்கு மட்டும் இந்த சளி, இருமல், காய்ச்சல் அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஏதாவது ஒரு உடல் உபாதை வரும். அல்லது ஒரு சிலருக்கு அந்த கண்ணில் தொந்தரவுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கொஞ்சம் வரதுக்குடைய சந்தர்ப்பமும் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த சொத்து சுகங்கள் வாங்கிறதுக்கான எண்ணங்கள் வரும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், ஊர் மாற்றம் வர்றதுக்குடைய சந்தர்ப்பத்தையும் அந்த சூரியன் உருவாக்கும். புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி தான், 12வது ராசியில் தான் இருக்கார். ஸோ இப்போதைக்கு புதன் பகவான் ஏதோ ஒரு லெவலுக்கு நமக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கார். ஸோ கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் எவ்வளோ பணம் வருதோ வர்றதும் தெரியாது, அது போகிறதும் தெரியாது. அந்த மாதிரி தான் அது வேலை செய்யும். ஒரு சிலருக்கு இந்த மாமன் மைத்துனர் பகை அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்துடும். அதே மாதிரி கல்வி வழி செலவுகள் நிறைய வந்துடும் ஒரு சிலருக்கு. அது நீங்கள் படிக்கணுன்னாலும் படிக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்க யாராவது படிக்கணும்னு நினச்சா கூட அதை படிக்க விடும். அதன் மூலமாக கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும், அவ்வளோதான். அதனால் அந்த கல்வி பற்றிய சிந்தனைகள் இருக்குல்ல நம்ம வீட்டில் யாருக்காவதோ, அந்த சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கல்வி தொடர்பான வேலைகளை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி அடிக்கடி அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஒரு இடத்துல நம்ம நிற்க முடியாது. அது அடிக்கடி நம்ம லீவ் போடுற மாதிரி கூட வரும். அது வேலை பார்த்தாலும் சரி, நம்ம தொழில் பார்த்தாலும் சரி, அதை கொஞ்சம் கவனிக்க விடாது, கொஞ்சம் அலைச்சல் திருச்சலை கொடுக்கும்.
ஆனால் கெடுபலன்களை வந்து கொடுக்காது, நல்லா தான் இருக்கும். இப்போது செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி தான். பொதுவாகவே 7ஆம் அதிபதி நீச்சம் ஆகக்கூடாது. 7ஆம் அதிபதி நீச்சமானால் இந்த கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வருது இல்லை, அந்த மாதிரி வந்துடும். அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் இனிமேல் அப்படின்னா, ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குது. இன்னும் இந்த வைகாசியிலையும் ஒரு 25ஆம் தேதி வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்போது கணவன் மனைவிக்குள்ளே அந்த உறவு கசக்கும். அப்படிங்கிறனால கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி திருமண முயற்சிகள் வந்து கொஞ்சம் காலதாமதமாகும். அதை தான் அந்த செவ்வாய் செய்வார். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கணும்னு நினச்சா வாங்க முடியும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் பண்ண முடியுமான்னா பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய தாயாருக்கு மட்டும் ஏதாவது மருத்துவ செலவுகள் வரதுக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வைகாசி மாதத்தில் இருக்குது. அடுத்து கேது பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு 4வது ராசியில் தான் இருக்கார். அவரும் அந்த இடமாற்றங்களை தான் கொடுப்பார். வேற பெரிய கெடுபலன்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கேது பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த காலத்தில் ஏதோ ஒரு சொத்து வாங்கியிருக்கோம் அப்படி வச்சுக்குவோம். அந்த சொத்து வாங்கியிருந்தால் அந்த சொத்தில் வந்து ஏதாவது ஒரு வில்லங்கத்தை வந்து கொடுக்கும். அதனால் நம்ம ஏதாவது வில்லங்க வந்துச்சுன்னா அதை கவனமாக எச்சரிக்கையாக நம்ம செயல்பட்டு அதை சரி பண்ண பார்க்கணும். சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசி அதிபதி தான். 11வது ராசியில் தான் சுக்கிரன் இருக்கார். 11வது ராசியில் சுக்கிரன் இருந்தால் நல்லது. சுக்கிரன் தான் ஆடை ஆபரணத்துக்குடைய கிரகம். அப்போ ஆடை சம்மந்தப்பட்ட தொழில், ஆபரணம் சம்மந்தப்பட்ட தொழில், அதே மாதிரி கலைத்துறை சார்ந்த தொழிலில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கும். அவங்களுக்கெல்லாம் மிகுந்த நன்மைகளை வந்து கொடுக்கும். சுக்கிரன் 11ல் இருக்கும்போது மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் கூட கிடைக்கும். அதே மாதிரி இந்த இருதார யோகம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சிலருக்கு இருக்கும். அதாவது முதல் திருமணம் ஏதாவது ஒரு வகையில் கெட்டு போயிருந்திருக்கும். ஸோ 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த திருமண பாக்கியம் வந்து கிடைக்கும். ஒரு சிலர் கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தால் அந்த பிரிஞ்ச கணவன் மனைவி மறுபடியும் சேர்ந்து வாழ்கிறதுக்குடைய சந்தர்ப்பத்தை அந்த சுக்கிரன் வந்து ஈஸியாக உருவாக்குங்க. சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 10வது ராசியில் தான் இருக்கார். அது வந்து கர்மச்சனி அப்படின்னு சொல்லுவோம். கர்மம் அப்படின்னா நம்ம ஏதாவது தொழில் தொடங்கணும்னா தொடங்கலாம், தொழிலை வந்து மாற்றி விடும். இப்போ நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த வேலையை பார்க்க விடாமல் வேறு ஏதாவது பண்ண வைக்கும். அதே மாதிரி புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினச்சா அந்த தொழிலில் தொடங்க முடியுமான்னா தொழில் வந்து தொடங்க வைக்கும். ஸோ தொழில் தொடங்கினா ஓடுமான்னா ஓடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் இந்த வேலையில் மாற்றங்களை கொடுக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அங்கே வேலை பார்க்கணுன்னே தோணாது. ஏதாவது ஒரு வகையில் அந்த வேலை பார்க்குற இடத்துல நமக்கு கொஞ்சம் இடைஞ்சல் மட்டும் இருக்கும். அதனால் வேறு கம்பெனிக்கு போகலாம் அப்படின்லாம் தோணும். ஸோ போகணுன்னா போகலாம். வேறு கம்பெனியில் எதுவும் வேலை கிடைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். ஒரு சிலர் இந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு கூட ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கூட அந்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்குடைய சாத்தியக்கூறுகள் இப்போ இருக்குமான்னு கேட்டால் இருக்குது. அதே மாதிரி 12ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கு இல்லையா, 12ஆம் அதிபதி நீச்சமானால் நிறைய செலவு வரும். தேவையில்லாத செலவுகள் வந்து கொஞ்சம் வரும். ஒரு சிலருடைய வீட்டில் வந்து மருத்துவ செலவுகள் வந்து வந்துடும். அது யாருக்கு வேணாலும் அந்த மருத்துவம் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த சொத்துனால செலவு வரும். ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதை விற்கிறது, அடமானம் வைக்கிறது, அதனால கூட ஒரு சிலருக்கு செலவுகள் வரதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். இந்த பலன்கள் வந்து உங்களுடைய ராசி மேசராசியாக இருந்தால் அந்த இது ரிஷபராசியாக இருந்து தான் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் ரிஷபராசின்னு யார் இருந்தால் கூட இப்போ நான் சொன்ன பலன்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். ஆக ரிஷபராசிக்கு அந்த கஷ்டகாலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு புதிய உலகம், ஒரு புதிய வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கிற நேரம்தான். அதனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை சுபமாக இருக்கும் அப்படின்னு கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.